வணக்கம். முக்கிய செய்திகள். பதினாறாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மே 20ஆம் தேதி சட்டப்பேரவை அரங்கில் நடைபெற்றது. அன்றைய தினம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. அன்றைய தினம் காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டப்பேரவையில் உரையாற்றுகிறார். தொடர்ந்து நிதித்துறையை கவனித்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். ரூபாய் 14,100 கோடி மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரின் உரை மற்றும் முதலமைச்சரின் பட்ஜெட் உரை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதையொட்டி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டரங்கை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சட்டப்பேரவை செயலர் தயாளன் உடனிருந்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் அமைப்பு, ஒலிபெருக்கி, டேப், குளிர்சாதன வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து தற்காலிக சபாநாயகர் ஆய்வு செய்தார். மேலும் கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகள் குறித்து சட்டப்பேரவை செயலரிடம் கேட்டறிந்த அன்பழகன் தேவையான சில ஆலோசனைகளையும் வழங்கினார். புதுச்சேரி AFT மில்லில் அமைய உள்ள ஏக்தா மால் திட்டத்தில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி தொழில் மேம்பாட்டுக் கழகம், அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உணவு மற்றும் கடற்கரை திருவிழா நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் தொழில்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா வரவேற்றார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் ஜெனரல் சுனிர் சுக்லா மேட் இன் புதுச்சேரி திட்டம் குறித்து பேசினார். தொடர்ந்து மேட் இன் புதுச்சேரி திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா நடைபெற்றது. ட்ரோன் மூலம் திட்டத்தின் லோகோவும் வெளியிடப்பட்டது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மேட் இன் புதுச்சேரி திட்டம் முக்கிய மைல்கல்லாகும். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,019 உள்ளது. இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் முக்கிய காரணமாக உள்ளன. புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதற்காக 1,16,000 பேர் பதிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் ஊக்கத்தொகை மூலம் புதிய தொழில்களை தொடங்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் கிடைக்கும் வருவாயை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் பல புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். AFT மில்லில் அமைய உள்ள ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக பெரிய அரங்கம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். படித்த இளைஞர்களை தொழிலதிபர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் உருவாக்கும் வகையில் நிதி மற்றும் கடன் உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழாவில் தொழில் கூட்டமைப்பு தலைவர் நடராஜன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமை செயலாளர் சரத் சௌஹான், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முத்தமிழ் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி 6வது வெள்ளியை முன்னிட்டு அம்மன் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சுவாமி வீதி உலா முத்தமிழ் நகர், ராஜா நகர் மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரின் என்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், அறங்காவலர் குழுவினர், நேயம் மக்கள் கழகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ் ஓவிய கூடத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கலைமாமணி ஓவியர் முனுசாமியின் தனிநபர் ஓவிய கண்காட்சி தொடங்கப்பட்டது. இந்த ஓவிய கண்காட்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கண்காட்சியில் ஓவியர் முனுசாமி வரைந்த பல்வேறு கலை படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியின் தொடக்க விழாவில் புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அலையன்ஸ் பிரான்சைஸ் நிறுவனத்தின் இயக்குநர் லாரன் ஜாலிகஸ் முன்னிலை வகித்தார்.
கலை இயக்குனரும் ஓவியருமான ரெமியன், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த எல்ஐ சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஓவியர் சரவணன் மற்றும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் டாக்டர் ஓவியர் ராஜேந்திரன், பாலசுப்ரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த ஓவியர்கள் அன்பழகன், கலைமாமணி, ஓவியர் பச்சையப்பன், ஓவியர் ராஜக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு ஓவியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் கலை மற்றும் ஓவியத்துறையின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெறும் இந்த தனிநபர் ஓவிய கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பார்வையிடலாம். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ரயான் பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று விழிப்புணர்வு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் போதை வேண்டாம், வாழ்க்கை வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் முபாரக், முதல்வர் விஜய் ஆனந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பாசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையிலும் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி ஜெயதுர்கா மழலையர் பள்ளியில் மழலையர் மாணவர்களின் உடல் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் தற்காப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் கராத்தே பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில கோஜூரியோ கராத்தே சங்கத்தின் தலைவர் சுந்தர்ராஜன் மற்றும் மனிதநேய அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சியை தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் மழலையர் பருவத்திலேயே உடல் ஆரோக்கியத்துடன் தன்னம்பிக்கையை, ஒழுக்கம் மற்றும் தற்காப்பு திறனையும் வளர்த்துக் கொள்வதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மாணவர்கள் கராத்தே பயிற்சிகளை செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஜெயந்தி தலைமை தாங்கினார். இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி நோக்கி சென்று வருகின்றனர். வேண்டுதல்கள் நிறைவேறவும், நேர்த்தி கடன்களை செலுத்தவும் பக்தர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் புதுச்சேரியில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம் அருகே நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி கிளை செயலாளர் கௌதம் தலைமை தாங்கினார். பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள், உணவு மற்றும் தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர், தொகுதி பொருளாளர் குவைக்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி மகளிரணி தலைவி வள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு மற்றும் மருந்துகளை வழங்கினர். ரெண்டு பேரும் செட் பண்ணி வச்ச முடியாது.
புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள வேர்பூல் நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள சென்றதாக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் தெரிவித்துள்ளார். நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படுகிறதா, அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பும் நல்ல ஊதியமும் கிடைக்கிறதா என்பது குறித்து நிறுவன நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியதாக சட்டமன்ற உறுப்பினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதே சம்பவம் தொடர்பாக நிறுவனத்தின் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல்துறையினர் பதிவு செய்துள்ளதாக கூறப்படும் முதல் தகவல் அறிக்கையில் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது, பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியது, தகாத வார்த்தைகளால் பேசியது மற்றும் மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரே சம்பவம் தொடர்பாக இருவேறு விளக்கங்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறையினர் தரப்பில் இது உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்பு தொடர்பான ஆய்வு என கூறப்படும் நிலையில் நிறுவனத்தின் புகாரில் அத்துமீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக திருபுவனை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரிதான வானியல் நிகழ்வான நிழலில்லா நாள் நடைபெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் நேரடியாக கண்டு அறிவியல் சார்ந்த செய்முறை பயிற்சிகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சூரியன் சரியாக தலைக்கு மேலே வரும் நேரத்தில் செங்குத்தாக வைக்கப்பட்ட பொருளின் நிழல் அதன் அடிப்பகுதியிலேயே மறைந்து காணப்படும். இதுவே நிழலில்லா நாள் எனப்படும் அரிய வானியல் நிகழ்வாகும். புதுச்சேரியில் ஆண்டுக்கு 2 முறை இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலத்தில் ஏப்ரல் 21ஆம் தேதியும், தெற்கு நோக்கி நகரும் காலத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதியும் நிழலில்லா நாளை காண முடியும். நிகழ்ச்சியில் மாணவர்கள் செங்குத்தாக வைக்கப்பட்ட குச்சிகளின் நிழல் நீளத்தை கவனித்தல், பூமியின் அட்சரேகையை கணக்கிடுதல், சூரியனின் சரிவு கோணத்தை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் செய்முறை பயிற்சிகளில் ஈடுபட்டனர். மேலும் பூமி 23.45 டிகிரி சாய்வுடன் சூரியனை சுற்றி வருவதால் பருவகால மாற்றங்கள் ஏற்படுவது உள்ளிட்ட வானியல் தொடர்பான அறிவியல் உண்மைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. இதன் மூலம் வானியல் நிகழ்வுகளை அறிவியல் பார்வையில் புரிந்து கொள்ளும் வாய்ப்பும் மாணவர்களுக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் மாநில பயிற்சி மையம், புதுச்சேரி அறிவியல் இயக்கம், பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி ஆகியவை இணைந்து நடத்தினர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள அர்-ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழா இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவின் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தின் தற்காலிக பேரவைத் தலைவருமான அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்பழகன் பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், எதிர்காலத்திலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என ஊக்கமளித்தார். விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்துல் கப்பார், அப்துல் கரீம் சேட், கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அஹ்மத், முதல்வர் ஜனாபா ஃபரா கான், கல்வி இயக்குனர் ஜனாப் ஃபசில் மஹ்முத், மேலாளர் ஜனாப் முக்தார் அஹ்மத், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு மற்றும் சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்துகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் ஆற்றங்கரை மற்றும் ஓடை வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பணிகளை தொடங்கி வைத்தார். கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றில் டோபிகானா முதல் அங்காளம்மன் கோவில் வரையிலான கரையை பலப்படுத்தும் பணிகளுக்கு ரூபாய் 29,85,000 மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட குடுவையாறு ஓடை வாய்க்கால் கரையை பலப்படுத்தும் பணிக்கு ரூபாய் 19,94,000 மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இரு பணிகளுக்கும் சேர்ந்து மொத்தம் ரூபாய் 49,80,000 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி, புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி சரவணன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கர், செயற்பொறியாளர் சித்ரா, இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பிரதாபன், மகாதேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை அடங்கிய கடிதத்தை அளித்தார். அப்போது வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிகளில் மீனவர்களுக்கான தூண்டில் வளைவு இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தூண்டல் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து மேற்கொண்டு அவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் அமைச்சரிடம் வலியுறுத்தினார். மேலும் மீனவ மக்களின் கோரிக்கையை பரிசீலித்து தூண்டல் வளைவு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2024 ஆண்டு நான் உங்களை முதலாக உங்கள் வீடு தேடி வந்து சந்தித்த போது நீங்கள் என்னிடம் வைத்த முதல் கோரிக்கை, ஒரே கோரிக்கை, வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றுதான். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நமது புதுச்சேரி மாநிலத்தின் மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களை நேரில் சந்தித்து நமது மீனவ சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அளித்துள்ளேன். வெறும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாக்குறுதியாக மட்டும் இதை பார்க்காமல் நமது மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காகவும் தொடர்ந்து என்னால் முடிந்த அனைத்து முயற்சியையும் மேற்கொள்வேன், உறுதியாக தூண்டில் வளைவை அமைத்து தருவேன் என்ற உறுதியை மக்களாகிய உங்களுக்கு நான் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் ஏரியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த பணியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்படும். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீராதாரமும் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி, இளநிலை பொறியாளர், பணி ஆய்வாளர், கிராம திட்ட ஊழியர், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக் குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். இதில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும், அதேபோல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தையும் உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உள்ளாட்சித்துறை இயக்குநரிடம் போராட்டக் குழுவினர் அளித்தனர். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் சபாநாயகரிடம் அளித்துள்ள மனுவில், மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியாக உள்ள புதுச்சேரி மாநிலம், காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். காவிரி நீரை நம்பியுள்ள காரைக்கால் மாவட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இதற்காக நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனிநபர் தீர்மானம் கொண்டுவர தமக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மதக்கடி கேபிள் ரமேஷ் மற்றும் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. போட்டியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் கலந்து கொண்டார். பல்வேறு அணிகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் பரிசுகளை வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் போட்டி ஏற்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை செடிகள் மற்றும் முட்புதர்களை அகற்றும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஏரியில் தேங்கியுள்ள ஆகாய தாமரை செடிகள் மற்றும் முட்புதர்களை அகற்றுவதற்காக ரூபாய் 12,61,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். ஏரியில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் புதர்களை அகற்றுவதன் மூலம் நீர்நிலையை மேம்படுத்தவும் மழைக்காலங்களில் நீரை சேமிக்கும் திறனை அதிகரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மூலக்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக கரகம் புறப்பாடு, தேர் திருவிழா மற்றும் சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பெண்கள் கூழ்குடம் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கூழ்குடங்களை வைத்து அம்மனை வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதனை அடுத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றினார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து கூழை பருகினர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மேற்கு பகுதி சரகத்திற்குட்பட்ட மங்கலம் காவல் நிலைய எல்லையில் ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் வீட்டிற்குள் சென்று நகைகளை திருட சென்றதாக கூறப்படும் வாலிபரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து களவு போன சொத்துக்களை மீட்டனர். கீழ் சாத்தமங்கலம் பழனி நகரை சேர்ந்த தவமணி என்பவரது வீடு கடந்த 19ஆம் தேதி திறந்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த நகைகளை திருடி சென்றதாக மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் ஆகியோர் உத்தரவின் பேரிலும், மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன் மேற்பார்வையிலும் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. உதவி ஆய்வாளர்கள் பெரியசாமி, இளமுருகன் மற்றும் மேற்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்தினம், ரங்கராஜ், பிரபு, மங்கலம் குற்றப்பிரிவு காவலர் பத்மநாபன் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். குற்றவாளி சென்றதாக கூறப்படும் வழித்தடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்தது. புதுச்சேரி சானரப்பேட்டை நடுத்தெருவை சேர்ந்த ரவிசங்கர், ரவீந்திரன் மகன் என்பவர் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து ரவிசங்கரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்த வழக்கில் களவு போன சொத்துக்கள் மீட்கப்பட்டன. பின்னர் ரவிசங்கரை சட்ட விதிமுறைகளின்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவரை புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வழக்கை விரைந்து துப்பு துலக்கி குற்றவாளியை கைது செய்ய உதவிய புதுச்சேரி STF மற்றும் மேட்டுப்பாளையம் குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்து களவு போன சொத்துக்களை மீட்ட மேற்கு குற்றப்பிரிவு மற்றும் மங்கலம் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல்துறையினரை டிஐஜி சத்யசுந்தரம், SSP கலைவாணன், மேற்கு பகுதி SP சுப்பிரமணியன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் ஆகியோர் பாராட்டினர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலய முத்துப்பல்லக்கு தேர் திருவிழாவை முன்னிட்டு ராதா அம்மாள் நினைவு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவரும், அரியாங்குப்பம் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவரும், என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி பொதுச் செயலாளருமான சக்திவேல் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் தனபூசணி அம்மாளன் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராதா அம்மாள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை பெரியபேட் புதுமனை தெருவை சேர்ந்த ராசு மகன் ஐயப்பன். இவர் மங்களம் பகுதியில் உள்ள மருந்து தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஐயப்பன் தனது வீட்டில் புதிதாக சுவிட்ச் பாக்ஸ் பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாரா விதமாக மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டார். அவரது அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த மகள் வந்து பார்த்தபோது ஐயப்பன் மயங்கிய நிலையில் கிடந்தார். உடனடியாக அவரை மீட்டு திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதக்கடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஐயப்பன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அவரது மகன் சஞ்சய் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகுநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக ரகுநாதன் தெரிவித்தார். மாநாட்டில் நேரடியாக பங்கேற்று புதுச்சேரியின் உரிமைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்றும், மாநில அந்தஸ்து கோரிக்கையையும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிலையில் முதலமைச்சர் பதவியை இளைய தலைமுறையினருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் ரகுநாதன் வலியுறுத்தினார். அமுது சுரபி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் நிலை, தொழிற்சாலைகள் மூடப்படுவது, உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் அரசு ஊழியர்களின் நிதிநிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். அரியாங்குப்பத்தில் உள்ள பழமையான சுயம்பு புற்றுக்கோவில் தொடர்பாகவும் ரகுநாதன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கோவில் மற்றும் சிலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் காலாவதியான மற்றும் போலி மருந்துகள், போலி பத்திரங்கள், கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பிரச்சினைகள் மற்றும் முறைகேடாக உரிமங்கள் வழங்கப்படுவது அதிகரித்து வருவதாகவும் ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மண்ணின் மைந்தர்கள் புதுச்சேரியில் வாழ முடியாத நிலை உருவாகக்கூடாது. மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சர்வாதிகாரம் அதிகரிக்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி தேங்காய்திட்டில் உள்ள ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்துக்களின் முக்கிய விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு குடும்ப செழித்தோங்கவும், கணவர் பிள்ளைகள் நீண்ட ஆயுளுடன் நலமாக வாழவும், செல்வம் சௌகரியம் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் கிடைக்கவும் பெண்கள் விரதமிருந்து மகாலட்சுமி வழிபட்டனர். இதையொட்டி ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மகாலட்சுமி அம்சத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற வரலட்சுமி நோன்பு மற்றும் 108 திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதில் சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து கலந்து கொண்டு விளக்குகளை பூஜை செய்து வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மற்றும் நோன்பு கயிறு வழங்கப்பட்டது. இதில் விரதமிருந்து கலந்து கொண்ட பெண்கள் விளக்கிற்கு பூஜை செய்து வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மற்றும் நோன்பு கயிறு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.